ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல்ல பாத்துருவோம். கிரிக்கெட் அகாடமியில கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலா பசங்களுக்கு பென்சில் ஸ்கேல் எரேசரும் பிரசன்ட் பண்ணாங்க. இந்த கிஃப்ட் ஸ்கூல்லயும் கிரிக்கெட் அகாடமியில கிரிக்கெட் கிட்டும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் மட்டும் கொடுக்கற 2 hours ஃபிட்னஸ் ட்ரைனிங் மட்டும் போதாது, காலையில எழுந்திரிச்சிட்டு 1 மணி நேரம் ஃபிட்னஸ் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. பசங்களுக்கு நிறைய டிசிப்ளின் சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சில பசங்க ரொம்ப சரளமா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்களாம், அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வேலிட் பாயிண்ட் தான், எனக்கே ஃபீல் ஆச்சு. இந்த விஷயம் கிரிக்கெட் அகாடமில நடக்கல, ஜெனரலா ஸ்கூல்ல அங்க எங்கன்னு நடக்குது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வரும்போது சில பசங்க ரொம்ப சரளமா பயங்கரமான கெட்ட வார்த்தைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்கும் போதே பேசிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டு பிள்ளை தப்பு செஞ்சா கேட்கலாம், அடுத்த வீட்டு பிள்ளைய கேட்க முடியாது இல்லையா? டீச்சர்ஸ் எதிர்க்கவே நடந்தாலும் அவங்க சிறப்பா அமைதியா இருந்தாங்க, அதுதான் ஹைலைட்டு. அதே மாதிரி ஸ்கூல்ல குரூப் புல்லிங் ரொம்ப சகஜமா நடக்குது. ஒரு குழந்தைய 4-5 பசங்க சேர்ந்து ஒரு மாதிரி அந்த பசங்களுக்கு மன உளைச்சல கொடுக்குறாங்க. இதெல்லாம் சில டீச்சர்ஸ் எதிர்க்கவே நடந்தாலும் அவங்க தட்டி கேட்கறது இல்ல, படிச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பிள்ளைங்க நல்லா படிச்சா மட்டும் போதாது, பண்பும் ஒழுக்கமும் வாழ்க்கைக்கு முக்கியம்ன்றத பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் எங்க வீட்டில் எப்படி போச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதற்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.